ஹாய் எவ்ரி ஒன், வாஸ் அண்ட் வியூஸ். நான் உங்கள் ஸ்ரீனிவாஸ். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழ்நாடு நீட் பிஜி 2025க்கான கவுன்சிலிங் ப்ராசஸ் இப்போ நடந்துகிட்ருக்கு. அதில் ரவுண்ட் 1ஓட கவுன்சிலிங் முடிஞ்சு ரவுண்ட் 2ஓட கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ ரவுண்ட் 2ஓட கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது ரவுண்ட் 2க்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றதையும், ரவுண்ட் 2க்கு எவ்வளோ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பே பண்ணணும், செக்யூரிட்டி டெபாசிட் எவ்வளோ பே பண்ணணும், யாரெல்லாம் பே பண்ணணும், யாரெல்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், ரவுண்ட் 1ல் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாமா அப்படின்றத பற்றிலாம் நம்ம இதில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதோட மட்டும் இல்லை, ஃபீஸ் வந்து எப்போ ஃபோர்ஃபிச்சர் ஆகும், டிஸ்கண்டினியூஷன் ஃபீஸ் யாரெல்லாம் பே பண்ண வேண்டியது இருக்கும், ரெசிக்னேஷன் எப்போ பண்ணால் ஃபீஸஸ் இல்லை, எப்போ பண்ணால் ஃபோர்ஃபிச்சர் ஆகும் அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் டீட்டெயிலுமே நம்ம பார்க்க போகிறோம். இதையுமே கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ்க்கு எவ்வளோ ஃபீஸஸ் பே பண்ணணும் அப்படின்ற டீட்டெயிலுமே நம்ம பார்க்க போகிறோம். டிஸ்கண்டினியூஷன் ஃபீஸ் வந்து எவ்வளோ பே பண்ணணும், எம்டி கோர்சஸ்க்கு, டிப்ளமோ கோர்சஸ்க்கு எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்ற டீட்டெயிலுமே நம்ம பார்க்க போகிறோம். அதோட மட்டும் இல்லை, விர்ச்சுவல் வேகன்சினா என்ன அப்படின்றத விர்ச்சுவல் வேகன்சி பற்றினா ஒரு கம்ப்ளீட் டீட்டெயிலுமே நம்ம கொடுத்துருக்கோம். அதோட மட்டும் இல்லை, ரவுண்ட் 2ல் உங்களுக்கு சீட் அலாட் ஆகிடுச்சுன்னா என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன ரூல்ஸ்லாம் இருக்குது அப்படின்ற ஒரு டீட்டெயிலுமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ரவுண்ட் 2 தமிழ்நாடு கவுன்சிலிங்கோட ரவுண்ட் 2ஓட கவுன்சிலிங் பற்றின ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில் உங்களுக்கு தெரிய வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம கவுன்சிலிங் ரிலேட்டட், எஸ்பெஷலி நீட் பிஜி கவுன்சிலிங் ரிலேட்டட் நிறைய டேட்டாஸை அனலைஸ் பண்ணி அப்லோட் பண்ணுறோம். அதோட மட்டும் இல்லை, நிறைய அப்டேட்ஸுமே நம்ம அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகணும் அப்படின்னா பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்கள். தமிழ்நாடு நீட் பிஜி 2025ஓட கவுன்சிலிங் ப்ராசஸை டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஸோ ரவுண்ட் 2ஓட கவுன்சிலிங் ப்ராசஸும் அதில் தான் நடக்க போகுது. ஸோ எந்த வெப்சைட்னா ஆல்ரெடி உங்கள் எல்லாருக்குமே தெரியும், www.tnmedicalselection.org அப்படின்ற வெப்சைட்டில் தான் ஆன்லைன் மோட் ஆஃப் கவுன்சிலிங்கில் தான் இந்த ரவுண்ட் 2ஓட கவுன்சிலிங்குமே நடக்கும். நீங்கள் ஆல்ரெடி அப்ளிகேஷன் ப்ராசஸ், ரேங்க் லிஸ்ட்டு எல்லாமே வந்து இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே வெப்சைட்டில் தான் இந்த கவுன்சிலிங்கும் நடக்கும். ஸோ இதுக்கான ரெகுலர் அப்டேட்ஸை வந்து டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் அந்த வெப்சைட்டில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எந்த அப்டேட்ஸுமே சென்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான அப்டேட்ஸு நம்ம சேனலில் நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அந்த அப்டேட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குமே அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு, ரவுண்ட் 2ஓட கவுன்சிலிங் ப்ராசஸை எந்தெந்த கேட்டகரி ஆஃப் சீட்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கிற மெடிக்கல் காலேஜஸில் எந்தெந்த மெடிக்கல் காலேஜஸ்க்குலாம் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் மூலிமா நீங்கள் அட்மிஷன் ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது. தமிழ்நாடு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் இருக்கிற 50% சீட்ஸ் வந்து ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ் போய்டும். பேலன்ஸ் இருக்கிற 50% சீட்ஸ்க்கு வந்து இந்த டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் தான் கவுன்சிலிங்கை கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த 50% ஆஃப் சீட்ஸில் 50% சீட்ஸ் வந்து சர்வீஸ் கேட்டகரி, தமிழ்நாட்டில் சர்வீஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்காக அலாட் பண்ணியிருக்காங்க. 50% சீட்ஸ் வந்து ஓப்பன் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது தமிழ்நாட்டில் இருக்கிற நேட்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு, கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் செல்ஃப் ஃபைனான்சிங் மெடிக்கல் காலேஜ். தமிழ்நாட்டில் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ், செல்ஃப் ஃபைனான்சிங் மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது. செல்ஃப் ஃபைனான்சிங் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸுமே இருக்குது, ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸும். அங்கே இருக்கிற கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ்க்கான சீட்ஸ்லையுமே வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இதில் பியூராக தமிழ்நாட்டில் இருக்கிற நேட்டிவ் ஸ்டூடெண்ட் மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ இப்போ சீட்ஸுமே வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இன்க்ரீஸ் பண்ண சீட்ஸுமே நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணலாம். ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸுமே சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதுக்குமே நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் எலிஜிபிள் தான். நெக்ஸ்ட்டு, ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் இருக்கிற மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இருக்குது. மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ்க்கு ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுமே எலிஜிபிள். தமிழ்நாட்டில் இருக்க ஸ்டூடெண்ட்டும் எலிஜிபிள், அதர் ஸ்டேட்டில் இருக்க ஸ்டூடெண்ட்டுமே மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ்க்கு எலிஜிபிள் தான். மைனாரிட்டி மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ்க்கு தமிழ்நாட்டில் இருக்கிற நேட்டிவ் மைனாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே எலிஜிபிள். ஸோ அவங்க மைனாரிட்டி கேட்டகரியில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் அட்மிஷன் ஆகலாம். நெக்ஸ்ட்டு, என்ஆர்ஐ ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் இருக்கிற என்ஆர்ஐ கோட்டா சீட்ஸ்க்குமே வந்து டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் மூலிமா தான் நம்மளால் அட்மிஷன் ஆக முடியும். ஸோ இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னா, குவாலிஃபைடு நீட் பிஜி மார்க் யாரெல்லாம் இருக்கோ அவங்க எல்லாருமே எலிஜிபிள். அதோட மட்டும் இல்லை, டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு உங்களோட ரேங்க் லிஸ்ட், டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனோட ரேங்க் லிஸ்ட்டில் உங்களோட நேம் இருந்ததுன்னா நீங்கள் கவுன்சிலிங்க்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கவுன்சிலிங்கில் சாய்ஸ் ஃபில் பண்ணலாம். ஸோ எந்த கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸில் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா, கவர்மெண்ட் கோட்டாவுக்கான ரேங்க் லிஸ்ட், அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் இருக்கிற கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ்க்கு நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணணும் அப்படின்னா, கவர்மெண்ட் கோட்டாவோட ரேங்க் லிஸ்ட்டில் உங்களோட நேம் இருக்குது அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள், நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் இருக்க மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ்க்கான மேனேஜ்மெண்ட் கோட்டா ரேங்க் லிஸ்ட்னு தனியாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த லிஸ்ட்டில் உங்களோட நேம் இருந்ததுன்னா அது நீங்கள் ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிற எந்த ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும், தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலுமே நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம்.
அதோட மட்டும் இல்லை, மைனாரிட்டி கேட்டகரியில் நீங்கள் இருக்கீங்கன்னா மைனாரிட்டிக்கான எலிஜிபிள் லிஸ்ட்டுமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த லிஸ்ட்டில் உங்களோட நேம் இருக்குன்னா நீங்கள் கவுன்சிலிங்கு பார்ட்டிசிபேட் தான். நீங்கள் ஆல்ரெடி ரவுண்ட் 1ல் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ரவுண்ட் 2க்கு நீங்கள் கண்டிப்பாக எலிஜிபிள். இப்போ ரவுண்ட் 2க்கு தான் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வரீங்க அப்படின்னா இந்த லிஸ்ட்டில் உங்களோட நேம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எலிஜிபிள். நீங்கள் ரவுண்ட் 2ஓட கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனோட கவுன்சிலிங்க்கான ஃபீஸஸ் எவ்வளோனா, ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இது ரவுண்ட் 1க்கும் இதே ஃபீஸஸ் தான் இருக்குது. ஸோ ரவுண்ட் 2 ரவுண்ட் 3க்கும் இதே ஃபீஸஸ் தான் இருக்கும். ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ்க்காக இருந்ததுன்னா நான் ரீஃபண்டபிள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 1000 ருபீஸும், மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸில் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் நான் ரீஃபண்டபிள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 1000 ருபீஸுமே நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அது வந்து நான் ரீஃபண்டபிள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ். இங்கே ரீஃபண்டபிள் செக்யூரிட்டி டெபாசிட்டுமே இருக்குது. செக்யூரிட்டி டெபாசிட் எவ்வளோ நீங்கள் பே பண்ணோம் அப்படின்னா, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜை நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ண போகிறீங்க அப்படின்னா 30,000 ருபீஸ் வந்து நீங்கள் செக்யூரிட்டி டெபாசிட்டாக பே பண்ணணும். அதோட மட்டும் இல்லை, கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸின் செல்ஃப் ஃபைனான்சிங் மெடிக்கல் காலேஜில் இருக்கிற கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ்க்கு நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணணும்னா 1 lakh ருபீஸ் நீங்கள் செக்யூரிட்டி டெபாசிட்டாக பே பண்ணணும். ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் இருக்கிற மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ்க்கு நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ண போகிறீங்க அப்படின்னா 2 lakh ருபீஸை வந்து நீங்கள் செக்யூரிட்டி டெபாசிட்டாக பே பண்ணணும். இது வந்து ரீஃபண்டபிள் செக்யூரிட்டி டெபாசிட் தான். இது என்டையர் கவுன்சிலிங் ப்ராசஸ்லாம் முடிஞ்ச பிறகு சப்போஸ் உங்களுக்கு சீட் அலாட் ஆகலை அப்படின்னா அதுக்கப்புறம் ரீஃபண்ட் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ எந்த அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் பே பண்ணியிருக்கீங்க அப்படிலோ அந்த அக்கௌண்ட்டுக்கே உங்களோட ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க உங்களோட செக்யூரிட்டி டெபாசிட்டை. பட் ஆனால் என்டையர் கவுன்சிலிங் ப்ராசஸும் முடிஞ்ச பிறகு தான் உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு டிஸ்கண்டினியூவேஷன் ஃபீஸ்னு இருக்குது. ஸோ ரவுண்ட் 2க்கு அப்புறம் சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அது அந்த நீங்கள் ரெசிக்னேஷன் ஆஃப்டர் ஸ்டிப்புலேட்டட் டைமுக்கு அப்புறம் நீங்கள் ரெசிக்னேஷன் பண்ணுறீங்க, இல்லை ரவுண்ட் 3ஓட நீங்கள் அதுக்கப்புறமான கவுன்சிலிங்லலாம் நீங்கள் ரெசிக்னேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா டிஸ்கண்டினியூவேஷன் ஃபீஸையும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பிஜி டிப்ளமோ கோர்ஸஸாக இருந்தால் 10 lakh ருபீஸ் வந்து நீங்கள் டிஸ்கண்டினியூவேஷன் ஃபீஸ் பே பண்ணணும். பிஜி டிகிரி கோர்ஸஸாக இருந்தால் 15 lakh ருபீஸ் வந்து டிஸ்கண்டினியூவேஷன் ஃபீஸ் அப்படின்றதையும் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனோட ப்ராஸ்பெக்டஸ்லையுமே அந்த டிஸ்கண்டினியூவேஷன் ஃபீஸோட டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரவுண்ட் 2ஓட கவுன்சிலிங்க்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீட் நாட் அலாட்டட் இன் ரவுண்ட் 1. ரவுண்ட் 1ல் உங்களுக்கு வந்து ஒரு சீட்டே அலாட்டே ஆகலை அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ரவுண்ட் 2ஓட கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அப்கிரேட் ஃப்ரம் ரவுண்ட் 1 to ரவுண்ட் 2, நீங்கள் ரவுண்ட் 1ல் உங்களுக்கு வந்து சீட் அலாட் ஆகிருக்கு. பட் அந்த சீட்டில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணிட்டீங்க. ஜாயின் பண்ண பிறகு நீங்கள் அப்கிரேடேஷன் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ரவுண்ட் 2ஓட கவுன்சிலிங்குமே நீங்கள் அப்கிரேடேஷன் போகலாம். ஆனால் ரவுண்ட் 1ல் உங்களுக்கு அலாட்டான சீட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கணும். ஜாயின் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் அப்கிரேடேஷனுக்கு போக முடியும். ஸோ ஜாயின் பண்ணலன்னா நீங்கள் நாட் ஜாயின்ட் ஆகிட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ரவுண்ட் 2ஓட கவுன்சிலிங்கில் தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு அலாட்டட் அண்ட் நாட் ஜாயின்ட் ஃப்ரீ எக்ஸிட் இன் ரவுண்ட் 1. உங்களுக்கு வந்து ரவுண்ட் 1ல் ஒரு சீட் வந்து அலாட் ஆகிருக்கு. நீங்கள் ஃப்ரீ எக்ஸிட்டாக நீங்கள் அந்த சீட்டில் ஜாயின் பண்ணலை அப்படின்னா ரவுண்ட் 1 பொறுத்த வரைக்கும் நாட் ஜாயின்ட்னா ஃப்ரீ எக்ஸிட் தான். ஸோ ஃப்ரீ எக்ஸிட் ஆகி நீங்கள் ரவுண்ட் 2ஓட கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அலாட்டட், உங்களுக்கு சீட் வந்து அலாட் ஆகிருக்கு. நீங்கள் அந்த சீட்டை வந்து ஜாயின் பண்ணிவிட்டு ரிசைன் பண்ணியிருக்கீங்க. அந்த ஸ்டிப்புலேட்டட் டைம் கொடுக்குவாங்க. அந்த டைம்குள்ளே நீங்கள் ரிசைன் பண்ணிட்டீங்க ரவுண்ட் 1ஓட சீட்டை அப்படின்னா நீங்களுமே வந்து ரவுண்ட் 2ஓட கவுன்சிலிங்கில் வந்து நீங்களுமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ரவுண்ட் 2ஓட கவுன்சிலிங்க்கு நீங்கள் எலிஜிபிள் கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். யாரெல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா, ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் பர்மிட்டட் ஃபார் ரவுண்ட் 2ஓட கவுன்சிலிங்கில் ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் அலோவ் பண்ணுறாங்க. யாரெல்லாம் ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னா, ரவுண்ட் 1ல் நாட் ரிஜிஸ்டர்டு இன் ரவுண்ட் 1. நீங்கள் ரவுண்ட் 1ல் ரெஜிஸ்டர்டே பண்ணலை, நீங்கள் வந்து அதனால் அப்ளிகேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ரேங்க் லிஸ்ட் உங்களோட நேம் இருக்குது. நீங்கள் ரவுண்ட் 1ஓட கவுன்சிலிங்கில் மட்டும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலை அப்படின்னா நீங்கள் ஃபுல் பேமெண்ட் ஆஃப் ஃபீஸையும் பே பண்ணிவிட்டு ரவுண்ட் 2ஓட கவுன்சிலிங்கில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதோட மட்டும் இல்லை, நீங்கள் ஆல்ரெடி போய்ட்டு ரவுண்ட் 1ல் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் பே பண்ணியிருக்கீங்க, செக்யூரிட்டி டெபாசிட்டு நீங்கள் பே பண்ணி ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணிட்டீங்க, உங்களுக்கு சீட்டு வந்து அலாட் ஆகலை அப்படின்னா நீங்கள் ரவுண்ட் 2ஓட கவுன்சிலிங்க்கு ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் பே பண்ண வேண்டியதில்லை, செக்யூரிட்டி டெபாசிட்டுமே நீங்கள் பே பண்ண வேண்டியது இல்லை. ஃபீஸஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன் டைம் நீங்கள் ஏதோ ஒரு ரவுண்டில் நீங்கள் ரவுண்ட் 1 ரவுண்ட் 2ல் நீங்கள் பே பண்ணியிருந்தீங்கன்னா அதை வச்சுட்டே நம்ம அடுத்தடுத்த ரவுண்டில் நம்ம கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பேமெண்ட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், நான் ரீஃபண்டபிள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் இருக்குது, ரீஃபண்டபிள் செக்யூரிட்டி டெபாசிட் ரெண்டுமே நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ரவுண்ட் 2ஓட கவுன்சிலிங்கில் தான் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த 2 ஃபீஸுமே பே பண்ணணும். அதுலேயுமே வந்து நீங்கள் கவர்மெண்ட் காலேஜஸில் பே பண்ண போகிறீங்க, கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ்க்கு நீங்கள் பே பண்ண போகிறீங்களா அதுக்கான செக்யூரிட்டி டெபாசிட்டு நீங்கள் பே பண்ணணும். மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ்க்கு நீங்கள் பே பண்ண போகிறீங்க, சாய்ஸ் ஃபில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் 2 lakh ருபீஸை வந்து ஃபீஸஸாக வந்து நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கும். நெக்ஸ்ட்டு ரவுண்ட் 2ஓட கவுன்சிலிங்கில் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம்னா நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் ரவுண்ட் 1லையும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா
சாய்ஸஸ் சப்மிட்டட் இன் ரவுண்ட் 1 வில் பி ட்ரீட்டட் நல். அந்த சாய்ஸஸ் எல்லாமே நல் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக நியூலி ஆர்டர்ட் சீட்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ரவுண்ட் 2க்கான சீட் மேட்ரிக்ஸை ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த சீட் மேட்ரிக்ஸை பேஸ் பண்ணி தான் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு அலாட்மெண்ட்டு நடக்கும். ஃப்ரெஷ் சாய்ஸ் சப்மிஷன் ஃபார் ரவுண்ட் 2 இஸ் மேண்டேட்டரி ஃபார் ஆல் கேண்டிடேட். அது வந்து நீங்கள் ரீஅலாட்மெண்ட்டு அப்கிரேடேஷன் இல்லை ரீஅலாட்மெண்ட்டுக்கு நீங்கள் வேறு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ரவுண்ட் 2ஓட கவுன்சிலிங்கில் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்க அப்படின்னாலுமே சரி, நீங்கள் எல்லாரும் யாராக இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக ரவுண்ட் 2க்கான சாய்ஸ் ஃபில்லை நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இது ரவுண்ட் 2ஓட கவுன்சிலிங், அதனால் கொஞ்சம் சாய்ஸ் ஃபில்லில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இல்லைங்க. இங்கே ஃப்ரீ எக்ஸிட் இருக்குது இல்லை, நீங்கள் சாய்ஸ் ஆர்டரை எந்தெந்த காலேஜஸ்லாம் நீங்கள் கிடைச்சா உங்களுக்கு வந்து ஜாயின் பண்ணலாமோ அந்த காலேஜஸை மட்டுமே உங்களோட சாய்ஸ் ஃபில்லில் பண்ணுங்கள். அந்த சாய்ஸ் ஆர்டரை செக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அதில் நீங்கள் எடிட் பண்ணாலும் எடிட் பண்ணலாம், அப் அண்ட் டவுன். அதை அந்த உங்களோட பிரான்ச்சையோ இல்லை உங்களோட காலேஜையோ நீங்கள் வந்து மூவ் பண்ணணும், அப் பண்ணணும் இல்லை டவுன் பண்ணணும் அப்படின்னாலும் அதே சாய்ஸ் அதையுமே நீங்கள் எடிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் சாய்ஸ் லாக் பண்ணுங்கள். ஆனால் ஒன்ஸ் நீங்கள் சாய்ஸ் லாக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த சாய்ஸஸ் வந்து எடிட் பண்ண முடியாது. சாய்ஸ் லாக்கே நீங்கள் பண்ணலை அப்படின்னாலும் லாஸ்ட் டேட்டில் ஆட்டோமேட்டிக்காக மெடிக்கல் செலெக்ஷனோட லாஸ்ட் டேட் எந்த டேட் கொடுக்குறாங்களோ சாய்ஸ் லாக்கு, அந்த டேட்டில் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட சாய்ஸஸ் வந்து லாக் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட் டேவே நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு உடனே நீங்கள் சாய்ஸ் ஃபில் லாக் பண்ணணும் அப்படின்றது அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு லாஸ்ட் டேயில் கூட நீங்கள் லாக் பண்ணலாம். லாக் பண்ணலாலும் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட சாய்ஸஸ் வந்து லாக் ஆகிடும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து சீட்ஸ் வந்து இப்போ அதுக்கப்புறம் ப்ராசஸ் ஆஃப் சீட் அலாட்மெண்ட் நெக்ஸ்ட் டே நீங்கள் அலாட்மெண்ட் சாய்ஸ் லாக்கோட டேட் முடிஞ்ச பிறகு ப்ராசஸ் ஆஃப் சீட் அலாட்மெண்ட்டுக்குன்னு ஒரு டே வந்து அலாட் பண்ணுவாங்க ரவுண்ட் 2ஓட கவுன்சிலிங்கில். அதுக்கப்புறம் பப்ளிகேஷன் ஆஃப் சீட் அலாட்மெண்ட் லிஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனோட வெப்சைட்டில் அலாட்மெண்ட் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் கோட்டா அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கான அலாட்மெண்ட் லிஸ்ட்டை ரெண்டு அலாட்மெண்ட் லிஸ்ட்டுமே ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த அலாட்மெண்ட் லிஸ்ட்டு உங்களுக்கு அலாட்மெண்ட் லிஸ்ட்டில் உங்களோட நேம் இருக்குது அப்படின்னா நீங்கள் டியூஷன் ஃபீஸை பே பண்ணுங்கள். பே பண்ணிவிட்டு உங்களுக்கான அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த காலேஜில் அலாட் ஆகிருக்கோ அந்த காலேஜில் நீங்கள் உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டோட போயிட்டு ரிப்போர்ட் பண்ணுங்கள். ரிப்போர்ட் பண்ணிவிட்டு உங்களோட அட்மிஷன் ஃபார்மாலிட்டிஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதுக்கான எந்த டேட்ஸ் கொடுத்துருக்காங்க, இது லாஸ்ட் டேட் ஆஃப் ஜாயினிங் ரிப்போர்ட்டிங் டேட்னு கொடுப்பாங்க. அந்த ரிப்போர்ட்டிங் டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து போய் உங்களோட அட்மிஷன் ஃபார்மாலிட்டிஸை கம்ப்ளீட் பண்ணுங்கள். டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனோட ரவுண்ட் 2ஓட கவுன்சிலிங் ஷெடியூலை வந்து ரிலீஸ் பண்ண பிறகு அதுக்கான வீடியோஸுமே நம்ம செப்பரேட்டாக அப்லோட் பண்ணுவோம். ஸோ எப்போ காலேஜுக்கு வந்து நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணணும், எப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், எப்போ நீங்கள் ஜாயின் பண்ணணும். ஸோ இந்த ரூல்ஸில் சில சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கான அப்டேட்ஸுமே நம்ம அப்போ அப்டேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இப்போ ரவுண்ட் 2வில் உங்களுக்கு வந்து சீட் அலாட் ஆகிடுச்சு அப்படின்னா என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா, சீட் உங்களுக்கு அலாட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அதான் ஃபஸ்ட்டு ஆப்ஷன், பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ ஏன்னா உங்களோட ப்ரிஃபர்டு காலேஜ், உங்களோட ப்ரிஃபர்டு பிரான்ச் உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் உங்களோட அட்மிஷன் உங்களுக்கு அலாட்டான காலேஜஸில் போய்ட்டு ரிப்போர்ட் பண்ணிவிட்டு உங்களோட அட்மிஷன் ஃபார்மாலிட்டிஸை கம்ப்ளீட் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு ரவுண்ட் 2வில் வந்து ஒரு சீட் வந்து ரீஅலாட்மெண்ட் ஆகிருக்கு, அதாவது ரவுண்ட் 1லேருந்து நீங்கள் ரீஅலாட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்கிரேடேஷனுக்கு, நீங்கள் ரீஅலாட்மெண்ட் ஆகிருக்கு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ரவுண்ட் 1ஓட சீட்டை வந்து நம்ம ரிலீவ் பண்ணணும். ரிலீவ் பண்ணிவிட்டு தான் நம்ம ரவுண்ட் 2ஓட சீட்டில் போய்ட்டு நம்ம ஜாயின் பண்ணணும். சீட் நாட் அலாட்டட், உங்களுக்கு ரவுண்ட் 2வில் சீட்டே அலாட் ஆகலை அப்படின்னா நீங்கள் ரவுண்ட் 3ஓட கவுன்சிலிங்க்கு பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஃப்ரெஷ்ஷாக சாய்ஸ் ஃபில் ரவுண்ட் 3க்கு தனியாக சாய்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண தேவையில்ல. ரவுண்ட் 3க்கு அது சேம் ரவுண்ட் 1ல் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷனோ இல்லை ரவுண்ட் 2வில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதே ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸோட நீங்கள் ரவுண்ட் 3ஓட கவுன்சிலிங்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணி சாய்ஸ் ஃபில் மட்டும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பண்ண வேண்டியது இருக்கும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் சீட் அலாட்டட் ரீஅலாட்டட் உங்களுக்கு ஆகிக்கலாம். அதாவது உங்களுக்கு வந்து ரவுண்ட் 2வில் சீட் வந்து அலாட் ஆகிருக்கலாம், இல்லைனா ரீஅலாட் ஆகிருக்கலாம். ஆனால் அந்த சீட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணலை அப்படின்னா உங்களோட ஃபீஸஸ் வந்து ஃபோர்ஃபிக்சர் ஆகிடும். ஆனால் நீங்கள் ரவுண்ட் 3ஓட கவுன்சிலிங்கில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ரிசைன்ட் ஆஃப்டர் த ஸ்டிப்புலேட்டட் டேட் அண்ட் டைம். ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நம்ம ரிசைன் பண்ணணும் அப்படின்றதுக்கான டேட் அண்ட் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டேட் அண்ட் டைமுக்குள்ளே நீங்கள் ரிசைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிஸ்கண்டினியூவேஷன் ஃபீஸு இல்லாமல் போய்டும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பே ரிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் டிஸ்கண்டினியூவேஷன் ஃபீஸும் பே பண்ண வேண்டியது இருக்கும். அது மட்டும் இல்லை, உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அண்ட் செக்யூரிட்டி டெபாசிட் அண்ட் நீங்கள் டியூஷன் ஃபீஸ் பே பண்ணி தான் அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்கான ஃபீஸஸுமே வந்து ஃபோர்ஃபிக்சர் ஆகிடும். ஸோ இந்த ரூலில் இப்போ இந்த இயருக்கு 2025ஓட ஷெடியூலில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கான அப்டேட்ஸுமே நம்ம அப்டேட் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஆஸ் பர் த ப்ராஸ்பெக்டஸ் நம்ம இப்போ கொடுத்துருக்கோம். சில டைமில் ரவுண்ட் 2வில் ஏன்னா சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது இந்த வருஷம். இப்போ ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த ரூலில் வந்து சில ரிலாக்ஸேஷன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படின்னா அதுக்கான அப்டேட்ஸை நம்ம கண்டிப்பாக அப்போ அப்டேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு விர்ச்சுவல் வேக்கன்சி அப்படின்னா என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து ரவுண்ட் 1ல் ஒரு சீட் அலாட் ஆகிருக்கு. அலாட்டட் சீட் இன் ரவுண்ட் 1ல் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரு சீட் அலாட் ஆகிடுச்சு. பட் அவங்க அப்கிரேடேஷன் போகிறாங்க. ஆப்டட் ஃபார் அப்கிரேடேஷன் இன் ரவுண்ட் 2. ரவுண்ட் 2க்கு வந்து நீங்கள் அப்கிரேடேஷன் போகிறீங்க அப்படின்னா ரவுண்ட் 1ல் உங்களோட அலாட்டட் சீட் தான் விர்ச்சுவல் வேக்கன்சி. அலாட்டட் சீட் ஆஃப் ரவுண்ட் 1 வில் பி ஷோன் ஆஸ் விர்ச்சுவல் வேக்கன்சி இன் ரவுண்ட் 2. ஸோ ரவுண்ட் 1ல் உங்களுக்கு ஒரு சீட் அலாட் ஆகிருக்கு. நீங்கள் அப்கிரேடேஷன் போகிறீங்க.
ரவுண்ட் 2க்கு அப்கிரேடேஷன் போகிறீங்க. அப்போ உங்களோட ரவுண்ட் 1ஓட சீட்டை வந்து விர்ச்சுவல் வேகன்சி, அந்த வேகன்சி தான் விர்ச்சுவல் வேகன்சியாக இந்த ரவுண்ட் 2ஓட கவுன்சிலிங்கில் இருக்கும். ஸோ இந்த விர்ச்சுவல் வேகன்சியை அந்த ரவுண்ட்லேயே வந்து ஃபில் பண்ணிவிடுவாங்க. எப்போ ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னா, இஃப் த அலாட்டட் கேண்டிடேட் ஆஃப் ரவுண்ட் 1 வெக்கேட் த ரவுண்ட் 1 சீட். நீங்கள் உங்களுக்கு ரவுண்ட் 1ல் அப்கிரேடேஷன் வந்திருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு வேற ஒரு சீட் அலாட் ஆகிடுச்சு, அவங்க அந்த சீட்டில் போய் ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ரவுண்ட் 1ஓட சீட்ஸ் வந்து வெக்கேட் ஆகிடும். ஸோ அந்த வெக்கேட்டான சீட்ஸ் வந்து விர்ச்சுவல் வேகன்சி சீட் வந்து ரியல் வேகன்சியாக கன்வெர்ட் ஆகிடும். ஏன்னா உங்களுக்கு ரவுண்ட் 2வில் அலாட் ஆகிடுச்சு. ஒன்ஸ் உங்களுக்கு ரவுண்ட் 2வில் ஒரு சீட் அலாட் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ரவுண்ட் 2ஓட சீட்டில் நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ரவுண்ட் 1ஓட சீட்டுக்கு நீங்கள் கிளைம் பண்ண முடியாது. ஸோ அதனால் அந்த சீட்டை வந்து ரியல் வேகன்சியாக கன்வெர்ட் பண்ணிவிடுவாங்க. அந்த ரியல் வேகன்சி சீட்டை அந்த ரவுண்ட்லேயே வந்து அலாட் பண்ணிவிடுவாங்க. வேற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த ரவுண்ட்லேயே அலாட் பண்ணிவிடுவாங்க. such seat will be allotted in round 2 only அப்படின்றதையுமே கிளியராக சொல்லியிருக்காங்க. ஸோ எனி கேண்டிடேட் கேன் சாய்ஸ் ஃபில் அண்ட் சாய்ஸ் லாக் த விர்ச்சுவல் சீட். ஸோ அந்த விர்ச்சுவல் சீட்டுக்கு நீங்கள் யார் வேணால் சாய்ஸ் ஃபில் பண்ணலாம். அந்த விர்ச்சுவல் சீட் வந்து எப்போ ரியல் சீட்டாக கன்வெர்ட் ஆகுதோ, கன்வெர்ட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த சீட்டை வந்து உங்களுக்கு அலாட் பண்ணிவிடுவாங்க. அதுவுமே ரவுண்ட் 2ஓட கவுன்சிலிங்லையுமே அலாட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதனால தான் நம்ம சொல்கிறோம், ரீஅலாட்மெண்ட் அண்ட் அப்கிரேடேஷன் போகிற ஸ்டூடெண்ட்டு சாய்ஸ் ஃபில்லிங்கை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஒன்றுமே இல்லை, நீங்கள் எந்த காலேஜ் எந்த பிரான்ச் உங்களுக்கு ப்ரிஃபர்டாக இருக்கோ அதை மட்டுமே நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள். ஸோ அந்த சீட் கிடச்சிச்சின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஹாப்பியாக போய் ஜாயின் பண்ண போகிறீங்க. ஸோ உங்களோட ரவுண்ட் 1ஓட சீட்ஸ் விர்ச்சுவல் வேகன்சியாக இருக்கும். அந்த சீட்டை ரியல் வேகன்சியாக கன்வெர்ட் பண்ணி இந்த ரவுண்ட்லேயே அதை இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் அலாட் பண்ணிவிடுவாங்க. ஸோ நீங்கள் சாய்ஸ் ஃபில்லில் கேர்ஃபுல்லாக சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள். சாய்ஸ் ஆர்டரிங் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஸோ யார் சொன்னாலும் கேட்காதீங்க. அந்த பிரான்ச் உங்களுக்கு ப்ரிஃபர்டாக இருக்குது, அந்த காலேஜ் உங்களுக்கு ப்ரிஃபர்டாக இருக்குது, அங்கே இருக்கிற ஃபீஸ் உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருக்குது அப்படின்னா அதை மட்டுமே நீங்கள் சாய்ஸ் ஃபில்லில் வைங்க. டாப் ப்ரியாரிட்டி பிரான்ச், டாப் ப்ரியாரிட்டி காலேஜ்லேருந்து நீங்கள் என் நம்பர் ஆஃப் சாய்ஸஸை நீங்கள் பண்ணுங்கள். ஸோ எந்த பிரான்ச் எந்த காலேஜ் வரைக்கும் உங்களுக்கு ப்ரிஃபர்டில் இருக்கோ அது வரைக்கும் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள். ஏன்னா அந்த உங்களோட ப்ரிஃபர்ட் காலேஜ் தான் உங்களுக்கு அலாட் ஆகும். ஸோ அலாட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணலாம். நாம் நீட் பிஜி 2025க்கான நிறைய டேட்டாஸை அனலைஸ் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கோம். கட் ஆஃப் ரேங்க் பற்றின, கட் ஆஃப் மார்க் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதாவது 2024லேருந்து 25க்கு எப்படி ஷிஃப்ட் ஆகிருக்கு, ரவுண்ட் 1லேருந்து ரவுண்ட் 2க்கு எப்படி ஷிஃப்ட் ஆகிருக்கு, எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க்ஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ரவுண்ட் 1ல் என்ன கட் ஆஃப் மார்க் 2024ல் இருந்தது, ரவுண்ட் 2வில் என்ன கட் ஆஃப் மார்க்கில் இருந்தது அப்படின்றதையும் ஆல் இண்டியா கவுன்சிலிங் அண்ட் ஸ்டேட் கவுன்சிலிங்கான நம்ம கட் ஆஃப் மார்க்ஸ் டீட்டெயில்ஸுமே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாமே உங்களோட ரவுண்ட் 2ஓட சாய்ஸ் ஃபில்லிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எந்த ரேஞ்சில் நீங்கள் உங்களோட ரேங்க் இருக்குது, ஸோ எந்த காலேஜ் வந்து உங்களுக்கு இருக்கலாம் அப்படின்றதையும் நீங்களே ஓனாக வந்து ப்ரிடிக்ட் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு எல்லா டேட்டாஸுமே நம்ம கொடுத்துருக்கோம். நீங்களே உங்களோட சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள். உங்களோட சாய்ஸ் ஆர்டரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாய்ஸ் லாக் பண்ணுங்கள். இந்த டேட்டாவுமே உங்களோட சாய்ஸ் ஃபில்லுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நாம் இந்த வீடியோவில் ரவுண்ட் 2ஓட கவுன்சிலிங் ப்ராசஸ் பற்றின ஒரு கம்ப்ளீட் டீட்டெயிலை நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதாவது ரவுண்ட் 2க்கு யாரெல்லாம் எலிஜிபிள், எந்தெந்த கேட்டகரி ஆஃப் காலேஜஸ்க்கெலாம் ரவுண்ட் 2ஓட கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்றதையும், ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எவ்வளோ பே பண்ணணும், ரீஃபண்டபிள் செக்யூரிட்டி டெபாசிட் எவ்வளோ பண்ணணும், டிஸ்கண்டினியூஷன் ஃபீஸ் எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்ற டீட்டெயிலும், விர்ச்சுவல் வேகன்சினா என்ன அப்படின்றதுக்கான டீட்டெயிலுமே நம்ம கொடுத்துருந்தோம். ரவுண்ட் 2க்கு யாரெல்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், யாரெல்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண தேவையில்லை அப்படின்றதையும், ரவுண்ட் 2வில் ஒரு சீட் அலாட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றது டீட்டெயிலையுமே, சாய்ஸ் ஆர்டரில் எப்படி பண்ணலாம் அப்படின்றதுக்கான டிப்ஸையுமே நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம கவுன்சிலிங் ரிலேட்டட், நீட் பிஜி கவுன்சிலிங் ரிலேட்டட் நிறைய டேட்டாஸ் அனலைஸ் பண்ணி அப்லோட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லை, நிறைய அப்டேட்ஸுமே நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகணும் அப்படின்னா பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்கள். இது வாஸ் அண்ட் வியூஸ். நான் உங்கள் ஸ்ரீனிவாஸ். தேங்க்யூ.